வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லடாக் ட்ரிப் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்படிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் லடாக் ட்ரிப்புக்கு நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா பிபிஜியில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னாக்கா லடாக் ஜாக்கெட்டு. ரைடிங் பேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சோலாஸில் கூல் ப்ரோ வெர்ஷன் 3. இது அண்ணா சாகரில் இருக்க மோட்டோ கியர் பர்ஃபார்மன்ஸ் ஷாப்பில் இது பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் ட்ராக்கிங் பேக் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பிபிஜியோட தான். இது 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் சேடல் பேக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிபிஜியில் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு. ஸோ இதுக்கு சேடில்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்ம சீட்லேயே மவுண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது பிபிஜியோட ரைடிங் பூட்டு. பிபிஜியில் பர்ச்சேஸ் பண்ண ரேஸ் க்ளவுஸு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். இது நம்மளோட டிஜே ட்ரோனு. நான் சோலோ ட்ரிப் போகிறதுனால எனக்கு இந்த ட்ரைபாட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஜி டெக்லேருந்து இந்த ட்ரைபாட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா 2 செட்டு சாக்ஸு. இது பார்த்தீங்கன்னாக்கா வின்டரில் யூஸ் பண்ணக்கூடிய க்ளவுஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். இது ஆக்சரோட ஹெல்மெட்டு. ஆல்மோஸ்ட் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக்ஸி ஆக்சிஜன் சிலிண்டரு. அண்டு இந்த டேப்லெட் ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னாக்கா டைமாக்ஸ் டேப்லெட்டு. இந்த டேப்லெட் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 மெடிக்கல் நான் போனேன். எங்கேயுமே இல்லை, மெட் ப்ளஸில் தான் கடைசியாக கிடச்சிச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா அப்போலோவில் வாங்கின பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே. இது பார்த்தீங்கன்னாக்கா டார்ச் லைட்டு. ரெண்டு செட்டு ஜீன்ஸு. இது பார்த்தீங்கன்னாக்கா டெக்கத்லானில் பர்ச்சேஸ் பண்ண வின்டர் ஜாக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா -3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 2 செட்டு நைட் பேண்ட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா டெக்கத்லானில் பர்ச்சேஸ் பண்ண டிஷர்ட். டிஷர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இவ்வளோ தான் வரும் நமக்கு டிஷர்ட்டு. லெஸ் வெயிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் நமக்கு அதிகமாக எடுத்துக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ட்ரிம்மர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் பிட் ஷாப்பில் வாங்கினா பஞ்சர் கிட்டு. அப்புறமேட்டு சோப்பு, பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா மிச்சலினோட ஏர் பம்பு. இன்கேஸ் நமக்கு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் கிட்டும் இந்த ஏர் பம்பு வச்சு சரி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஹார்ட் டிஸ்க்கு. இது 3 TB. அப்புறம் இது நான் நார்மலாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸு. இது EJEASோட V6 VNet ப்ளூடூத் இன்டர்காமு. இதை யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் அண்ட் கால்ஸ் பேசிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் லாக்கு. அண்ட் இது டிஸ்க் லாக்கு. இது எம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ண பவர் பேங்க்கு. 20,000 mAh பவர் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் கிளிசரின். இது GoProவோட அக்சசரிஸ்லாம் இந்த பாக்ஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டூ மச் லக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லது இல்லை. நமக்கு அத்தியாவசியமாக என்ன வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வியர் பண்ணிப்பேன். இது ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, பூட்டு, க்ளவுஸு இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் வியர் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நமக்கு லக்கேஜில் வராது. இங்கே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு லக்கேஜில் வரும். ஸோ நமக்கு நிறைய மிச்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நான் அடிஷ்னலாக ஒரு செட்டு பேண்ட்டும் ஷர்ட்டும் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக நான் ஒரு லேப்டாப்பும் ஒரு ஜங்ஷன் பாக்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம ஃபைல்ஸ்லாம் அதில் தான் காப்பி பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம லக்கேஜ் கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரைடு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் ரைடு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் லக்கேஜ்லாம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம லடாக் சீரீஸில் பார்க்கலாம். லடாக் சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.